ஆனா வந்துட்டு லாரி விட்டு அடிப்பன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயங்கள். மீண்டும் அதே அரியலூர் மாவட்டத்துல சீமானும் காலை வைக்க முடியாது. நாங்க கண்டிப்பா நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணுவோம். அண்ணா எங்க தளபதியை பத்தி தப்பா பேசுறதுக்கு அவர் எங்களுக்கு வந்து அவர் தளபதியை பேசுறதுக்கு தப்பா எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நாங்க மாவட்டத்துல நாங்க காலை வைக்க வைப்போம். அப்படியே ஒரு உயிர் போனாலும் நம்ம மகனுக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா? இன்னைக்கே வாக்கு சேர்த்த மாதிரியா? இன்னைக்கே வாக்கு சேர்த்த மாதிரியா? குஷியானந்தே பேர இருக்காரு. குஷியானந்தே என் பேரை கேட்டீங்களா? என் பேரே ஆனந்தியா. ஆனந்த் விஜயன் பேர் வச்சிருக்கேன். தளபதி ஆனந்த் இன்ஸ்டாகிராம் வந்து அதுல இருந்து ஒரு மணி வரங்க எல்லாமே ஆனந்த் விஜய் ஆனந்த் மட்டும்தான் வர, வேற எதையுமே வராது. என்னங்க நான் யூஸ்ல போடுங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு உண்மையிலே எனக்கு தலைவனை பார்த்தா போதுங்க. ஒரு நிமிஷம் இதே சீமானன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கேன். ஏன்னா நாங்க வந்து சின்ன புள்ளையில இருந்து எனக்கு வயசு 30 வயசு ஆகுது. நாங்க சின்ன புள்ளைல இருந்து விஜய் ரசிகரா இருந்துட்டு இருக்கேன். அண்ணன் நடிகரா இருக்கும் போது என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தளபதி களத்துல இறங்கணும், தலைவர் அரசியலுக்கு இறங்கணும், லாரியை விட்டு அடிப்பாரு. ஆனா எங்க ஊர் அரியலூர் மாவட்டத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனா அரியலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்துல நாங்க வந்திருக்கேன். தனிப்பட்ட முறையில நானும் ஒரு ஆளா வந்திருக்கிறேன். ஆமா, வண்டிலாம் ஏற்கனவே வந்து நான் இப்பதான் வந்திருக்கிறேன். ஆனா வந்துட்டு லாரி விட்டு அடிப்பன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயங்கள். மீண்டும் அதே அரியலூர் மாவட்டத்துல சீமானும் காலை வைக்க முடியாது. நாங்க கண்டிப்பா நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணுவோம். அண்ணா எங்க தளபதியை பத்தி தப்பா பேசுறதுக்கு அவர் எங்களுக்கு வந்து அவர் தளபதியை பேசுறதுக்கு தப்பா எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நாங்க மாவட்டத்துல நாங்க காலை வைக்க வைப்போம். அப்படியே ஒரு உயிர் போனாலும் நம்ம மகனுக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா? ஒரு மகன் உண்மை வேற ஒண்ணு இல்ல. அதுக்கான ஒரு மகன் பிறப்பான். அதுக்கான தளபதி வேற ஒண்ணுமே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் மெரசல்ல சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு வாரிசு போனா ஒரு வாரிசு பிறக்குன்னு சொன்ன மாதிரி என்னைக்கு நடக்கும். நீங்க என்ன கேள்வி கேளுங்க. என்ன உள்ள வரீங்க? தளபதி கொஞ்சம் என்ன ஊர்ல வரீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நாங்க வேலூர்ல இருந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு அங்கங்க அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான தான் வந்துருக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து ராய்வேலூர். சரிங்களா? நம்ம அங்கிருந்து வந்துருக்கிறோம். எல்லாமே வார்டு வாரியா எல்லாருமே பஸ் வச்சு கார் வச்சு தனிப்பட்ட முறையில் எல்லாமே நம்ம வந்துருக்கிறோம். சார் வந்து இப்போ என்ன பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நாட்டு நடைமுறையும் நம்ம நாட்டோட அரசியலும் அப்படி இருக்குது. சரிங்களா? எது ஒன்றுத்துக்குமே இப்போ கூட தான் வந்து சென்னையில் வந்து தூய்மை துறை வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. சரியா? ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவோ ஏதாச்சும் வந்துச்சா? இப்போ நீயோ இல்லை நானோ வந்து உன் குப்பையும் எடுக்க முடியாது, என் குப்பையும் எடுக்க மாட்டேன். அவங்க அவ்வளோ பண்றாங்கல்ல, அவங்கள வந்து பிரைவேட்ல போட்டு என்னத்துக்கு எது பண்ணணும்? சரியா? எனக்கு தெரிஞ்சு என் அண்ணன் வந்து அதுக்கோசரம் சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து விரும்புறேன். அதுக்கோசரம் சப்போர்ட் பண்ணுவாரு. அது ஏதாச்சும் ஒண்ணு பேசணும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா? சார் வந்து கூட்டணி வைப்பாங்களா இல்ல தனியா? அது வந்து அண்ணன் வந்து முதல்ல